ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜேஜே எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டிச்சிங். இன்னைக்கு நம்ம டெய்லரிங் பேசிக் கிளாஸ் தான் பார்க்க போறோம். நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். இதுல ஹேண்ட் ஒர்க்கும் இருக்கு. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நோட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பிளெயின் நோட் நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம நம்மளுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு, அப்புறம் நம்மளுடைய ஸ்டிச்சிங்லாம் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் வரையறதுக்கு இந்த மாதிரி பிளெயின் நோட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு. அப்புறம் ஒரு பென்சில், ஒரு பென் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி இல்லைன்னா நீங்க ரெக்கார்ட் நோட் வாங்கிக்கோங்க. கடையில கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஒன் சைட் நீங்க ட்ரா பண்றதுக்கும், இந்த சைடு நீங்க அளவெல்லாம் எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டேப். டேப் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சுதான் நம்ம மெஷர் பண்றோம் இல்லைங்களா, டார்மெண்ட்ஸ் இதை வச்சுதான் நம்ம மெஷர் பண்றோம். இதுல இந்த ஒரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டிமீட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சஸ்ல உங்களுக்கு வருது இல்லைங்களா. இப்போ 1 inch 2 inch 3 inch இந்த மாதிரி இன்ச்சஸ்ல வருது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 1/2 inch. ஸோ நம்ம 1.5 inch 2 inch 2.5 inch 3 inch இப்படி செய்வோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கொஞ்சம் 1 2 3 இந்த 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு 1/4 inch வரும். இப்போ என்னது 1.25 inch 1.5 inch 1.25 inch 2 inch 2.25 inch 2.5 inch இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ டேப் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளாஸஸ் இது ஹிப் ஸ்கேல். ஹிப் ஸ்கேல் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, சுடிதாருக்கு நம்ம ஹிப் கர்வ் வரைவோம் இல்லையா, இடுப்பு வளைவு வரைவோம். அதுக்கு நம்மளுக்கு இந்த ஷேப் கரெக்டா வரதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்றோம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அப்படியே வரையலாம். பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கேல் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எல் ஸ்கேல். இந்த எல் ஸ்கேல் ஆர்ம் ஹோல்லாம் நம்ம வரையும் போது கரெக்டான லைன்ல வரையறதுக்கு இந்த எல் ஸ்கேல் நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நம்ம பிளவுஸ்லாம் கட் பண்ணும்போது அதோட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கட்டிங் ஸ்ட்ரெயிட்டா இருக்காது. அப்போ நம்ம கரெக்டாக இந்த ஸ்கேல் நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணி நம்ம கட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த பிளவுஸோட எட்ஜஸ் உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகும். ஓகேங்களா? அதுக்குதான் ஸ்கேல். அதுக்கப்புறம் இது ஆர்ம்ஹோல் ஸ்கேல். ஆர்ம்ஹோல் வரையறதுக்கு நம்ம ஆர்ம்ஹோல் வரையறதுக்கு நம்ம இந்த ஸ்கேல் யூஸ் பண்றோம். ஷேப் நல்லா வர்றதுக்கு இந்த ஸ்கேல் நீங்க பிகினர்ஸ் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லாங் ஸ்கேல். இந்த லாங் ஸ்கேலும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க லைன்ஸ் ட்ரா பண்றதுக்கு. அப்புறம் சிசர்ஸ். ஸோ இந்த பிளாக் சிசர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டா நம்மளுக்கு கட் பண்றது சிசர்ஸ் கண்டிப்பா வேணும். அப்புறம் இந்த சிசர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஜிக்ஸாக்கா இருக்கும். இந்த சிசர் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம சிந்தட்டிக் பிளவுசஸ் எல்லாம் தைப்போம் இல்லைங்களா, அப்ப நம்ம தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர்லாக் இல்ல பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம சைட்ல கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் வராம இருக்கும். அதுக்குதான் இந்த சிந்தட்டிக் கட் பண்ணக்கூடிய இந்த சிசர். அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃபுட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இது எந்தெந்த இதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுல நிறைய உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் ஃபுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தைப்போம் இந்த பைப்பிங் ஃபுட். அதுக்கப்புறம் இது பீட்ஸ்லாம் நம்ம இந்த ஸ்டோன் செயின்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோன்ல அடிப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபுட் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டெய்லரிங் சாக் இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெய்லரிங்க்கு. ஸோ இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம ஸ்கேலப் நெக் டிசைன்ஸ்லாம் நம்ம வரைவோம். ப்ளவுசஸில் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம போகும்போது இது ஸ்கேலப் நெக் டிசைன்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நம்ம நெக் டிசைன்ஸ் வரைகிறதுக்கு இந்த ஸ்கேல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஸ்கேல் இப்போ நீங்க இது வாங்கணுன்றதுல இன்னும் நம்ம ஃபர்தரா கிளாஸஸ் எல்லாம் போகும்போது அப்புறமா நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? த்ரெட்ஸ் நம்ம மேக்ஸிமம் எல்லா கலர்லயுமே நம்ம வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கணும்.
ஸோ நம்ம வந்து கரெக்டான மேட்சிங் த்ரெட்டு நம்மளோட கார்மெண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பெர்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பாபின்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்லேயுமே பாபின்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டாக் வாங்கி வச்சுக்கோங்க பாபின்ஸு. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து மார்க்கிங் பென்சில். ஸோ இந்த மார்க்கிங் பென்சிலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது தப்பாக நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்காக இந்த டூல் வந்து இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து பாபின் கேஸ் அண்ட் இது வந்து கட்டர். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சிசர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம இந்த கட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு கட்டர். பாபின் கேஸ், இது வந்து கட்டர். எல்லாத்துக்கும் நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ நம்ம இந்த கட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு இது கட்டர். ஓகே, இது வந்து நீடில்ஸ். ஸோ எல்லா சைஸஸ்லையுமே இதில் வந்து இருக்கும். நம்ம ஹேண்ட் ஸ்டிச்சுக்கு இந்த நீடில்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ப்ரெஸ் பட்டன்ஸ். நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு ஷோல்டர் ஸ்ட்ராப்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இதுக்கு ரொம்ப ரொம்ப இது யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து ஸ்ட்ராப் பட்டன்ஸ். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.